அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். மன்னிப்பதினால் வரும் நன்மைகள். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் மன்னிப்பது. மன்னிப்பது, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை, நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை நாம் மன்னிப்பது என்பது அவர்களுக்கு அது எவ்வளவு நன்மையோ அதை விட அது நமக்கு மிகுந்த நன்மையை தருகிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரை மன்னிப்பதினாலே நாம் பல சோதனையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம். பிசாசானவனுடைய சோதனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம். உதாரணமாக, நமக்கு விரோதமாய் ஒருவர் செய்கிற குற்றங்களை நாம் மன்னியாது இருப்போமானால் நமக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுவது மிக மிக கடினம் பிரியமானவர்களே. அந்த மனிதர்களை குறித்ததான கசப்பும், அந்த மனிதர்களை குறித்ததான வெறுப்பும், இன்னும் சொல்ல போனால் அந்த மனிதர்களை எப்படியாவது நாம் மட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கூட ஒரு மிகவும் ஆழமாய் நம்ம மனதிலே ஊறுகிற அந்த கசப்பு நமக்கு கொண்டு வந்துவிடும். இதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து பல விதத்திலே பிசாசினாலே நாம் சோதிக்கப்படுகிறோம். பிசாசானவன் நாம் பாவம் செய்வதற்கு இதை வைத்து நம்மை தூண்டிவிட முடியும். ஆனபடினாலே ஒருவரை நாம் மன்னிப்பது என்பது நமக்கு மிக மிக நல்லது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. நம்முடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யம், நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பான சுபாவம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சுபாவம் என்று நாம் பார்க்கும்போது அதுல மிக முக்கியமானது நாம் மன்னிப்பதாகும். ஆனபடினால் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களை, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்களை கிறிஸ்துவின் சமூகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மன்னியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரை நோக்கி ஓட செய்யும். மனிதர்கள் மீது இருக்கிற கசப்பு விருப்புகளை நம்ம விட்டு அகற்ற செய்யும். ஆனபடினால் அந்த கிருபைகளை கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே மற்றவர்களுக்கு நாம் மன்னித்து வாழ கிருபை செய்வாராக. ஆமென்.